கால் ஷீட்டுக்கு மேல இருக்க டீம் மெம்பர் ஃபில்டர டேப் பண்ணுங்க. இப்போ டாப் ரைட்ல இருக்க கோ டூ டீம்ஸ செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்க டீம் மெம்பரும் உங்க கிளையண்ட்ஸ மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு டீம் மெம்பர கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாட்டம் ரைட்ல இருக்க ப்ளூ கலர் பிளஸ் பட்டன டேப் பண்ணுங்க. இப்போ கிரியேட் யுவர் ஓன் டீம் மெம்பர பிரஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை டீம் மெம்பர்ஸை ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆட் பண்ணுறேன். கிரியேட் மெம்பர்ஸை டேப் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் ஒரு டீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டீம் மெம்பருக்கு நீங்கள் நிக் நேம் செட் பண்ணிக்கலாம். இப்போது செட் நிக் நேம் பட்டனை டேப் பண்ணுங்கள். எய்தர் டீம் மெம்பர் நேம் இல்லைனா அவங்க ஒர்க் ரோலை என்டர் பண்ணிக்கோங்க. ஆர் போத் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் சேல்ஸ்ன்னு என்டர் பண்ணுறேன். நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா டீம் மெம்பருக்கு ஒரு நிக் நேம் செட் ஆயிரும். இப்போது ஏதாவது ஒரு டீம் மெம்பரை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்டு வியூ ஓப்பன் ஆகும். இப்போ மேலே பார்த்துட்டிங்கன்னா டீம் மெம்பருடைய நேமுக்கு கீழே ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீம் மெம்பர் வந்துட்டு லாகின் பண்ணிக்குவாங்க. இதை லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பர்மிஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு அசைன் ப்ராஜெக்ட். இந்த டீம் மெம்பர் எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்டை அசைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஆக்சஸ் டு மை லீட்ஸ் அண்ட் கால்ஸ். உங்களுடைய கால்ஸ் அண்ட் லீட்ஸை டீம் மெம்பருக்கு ஆக்சஸ் தரணுன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எனி டைம் நீங்கள் இங்கே செக் பாக்ஸ் அன்செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மற்ற டீம்ஸ்க்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ் டீம் பிளான்ஸ்னு இருக்கும். அதை டேப் டு மேனேஜர் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே டீம் மெம்பருடைய பிளான்ஸை இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈச் டீம் மெம்பருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் பர்ச்சேஸ் பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷீட்லேயே நீங்கள் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அகெயின் பேக் வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு யூசர் ஹூ ஹாவ் ஆக்சஸை டேப் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்கள் லீட்ஸ், கால்ஸ், டாஸ்க், பேமெண்ட் ஷீட்டை ஆக்சஸ் நீங்கள் கொடுத்தவங்க இங்கே ஷோ ஆவாங்க. டீம் மெம்பர் பக்கத்தில் 3 டாட்ஸ் மெனு இருக்கும். இங்கே பெர்மிஷனை எனி டைம் ஆக்சஸ் அண்ட் ரிமூவ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆக்சஸ் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டாஸ்க் அண்ட் பேமெண்ட் அவங்களுக்கு ஷோ ஆகாது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நீங்கள் இந்த டீம் மெம்பரை எனி டைம் ரிமூவும் பண்ணிக்கலாம். அகைன் அந்த 3 டாட்ஸ் மெனு கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுவாங்க. இப்போது மேலே டாப் ரைட்டில் QR கோடு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு உங்களுடைய QR கோட் ஸ்கேன். உங்கள் லீட்ஸ் ஆப் யூசருக்கு உங்கள் ஷீட்டை பார்க்கணுன்னா இந்த ஐடியை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஷீட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ டீம்ஸ்லேருந்து பேக் வந்துடுங்க. இப்போ செலக்ட் டீம் மெம்பர்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. இப்போ லீட் ஷீட்டை டேப் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸை டேப் பண்ணிங்கன்னா அசைன்டு டீம் மெம்பர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். இங்கேயும் உங்கள் டீம் மெம்பருக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிக்கலாம். இப்போது லீட் ட்ராக்கிங் சென்டரை ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இப்போ கால் ஷீட்டுக்கு வந்துடுங்க. இப்போ உங்கள் டீம் மெம்பரோட கால் ஷீட், டாஸ்க், பேமெண்ட்டை பார்க்குறதுக்கு டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இப்போது ஏதாவது ஒரு டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டீம் மெம்பரோட கால் ஷீட்டை பார்த்துக்கலாம். பாட்டமில் ப்ளூ கலர் டேக் அப்பியர் ஆகும் உங்களுக்கு டீம் மெம்பரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அகைன் உங்கள் ஷீட்டுக்கு வரணுன்னா அந்த எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஷீட் வியூ ஆகும். இப்போது ஷீட்டில் இருந்தே நீங்கள் கிளைண்ட்டை ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க ஷீட்டில் போய் கிளைண்ட்டை ஆடும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஷேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கால் ஷீட்டில் ஒரு கிளைண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் ஷேர் ஐகான் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ எந்த டீம் மெம்பருக்கு எந்த கிளைண்ட்டுக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு செக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீம் மெம்பருக்கு ஷீட்டில் இருந்தே குயிக்காக கிளைண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு கால் ஷீட்டில் இருக்க ஒரு கிளைண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஷீட்ல இருந்து வெளிய வரும். இப்போ பாட்டம்ல ட்ராப் ஹியர் டூ ஷேர் வித் டீம்ல கிளையண்ட்ட ட்ராப் பண்ணுங்க. இப்போ எந்த டீம் மெம்பருக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த டீம் மெம்பர செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செலக்ட் டீம் மெம்பர டாப் பண்ணுங்க. நோட்ஸ் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த லீட ஷேர் பண்ணிட்ட பிறகு உங்க ஷீட்ல இருந்து டெலீட் பண்ணணும்னா செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷேர் கால் ரிமைண்டர் டாப் பண்ணுங்க. ஒன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா இப்போ கிளைண்ட் கார்டில் இப்படி தான் யாருக்கு ஷேர் பண்ணீங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ டீம் மெம்பர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் ஷேர் ஆயிருக்கும். இப்போ டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ண கிளைண்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டீம் மெம்பர் ஷீட்லேயே டைரெக்டாக ஒரு கிளைண்ட் லீடை ஆட் பண்ணலாம். அகெயின் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எதர் மொபைல் நம்பர் கால் லாக்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆர் கான்டாக்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் கான்டாக்ட் செலக்ட் பண்ணும்போது. இன்கேஸ் நீங்கள் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் டைப் பண்ணிக்கலாம் ஆர் நோட் டெம்ப்ளேட்ஸ் இருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர் வாய்ஸ் நோட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் டேட் அண்ட் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் ரிமைண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் டீம் மெம்பர் ஷீட்டில் நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஆட் பண்ணணும். அகைன் மேலே இருக்க எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஷீட்டுக்கு வந்துடுங்க. இப்போது எப்படி டீம் மெம்பரை லாகின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். அதில் டாப் ரைட்டில் கோ டு டீம்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு டீம் மெம்பரை டேப் பண்ணுங்கள். டீம் மெம்பர் நேமுக்கு கீழே ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஐடியை காப்பி பண்ணி டீம் மெம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது லாகின் ஸ்க்ரீனில் பாட்டம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். டீம் மெம்பர் லாகின்ல உங்கள் டீம் மெம்பர் ஐடியை என்டர் பண்ணுங்கள். ப்ளூ கலர் ஆரோ பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது டீம் அட்மின்க்கு 6 டிஜிட் லாகின் கோட் வரும். அந்த கோடை என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு டீம் மெம்பரை லாகின் பண்ணணும்.